கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பிரபல கவிஞரை ஒரு கல்லூரி விழாவிலே பேச அழைத்திருந்தார்கள். அப்படியே அவர் அந்த விழாவிலே கலந்து கொண்டு பேசும் முன்பதாக மைக்கிலே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் செய்தார். நான் உங்களிடத்திலே பேசும் முன்பதாக ஒரு மாணவர் ஒரு கவிதையை வாசிக்க விரும்புகிறார், நீங்கள் அதை கேட்டு ரசிப்பீர்களாக என்று ஒரு மாணவனை ஒரு கவிதையை வாசிக்க விட்டார். அவன் ஏற்ற இறக்கங்களோடு அழகாக அந்த கவிதையை வாசித்தான். ஆனால் யாரும் கைதட்டவில்லை, அவனை பாராட்டவும் இல்லை. அவன் எழுதிய ஒரு கவிதை கவிஞருக்கு பிடித்து விட்டது, எனவே அவனை வாசிக்க சொல்லியிருக்கிறார் என்று அதை கேட்டு அமைதியாக இருந்தார்கள். அதன் பிறகு கவிஞர் பேச எழுந்தார். அவர் பேச துவங்கும் போது, நான் ஒரு கவிதையை வாசிக்கிறேன், அது எப்படி இருக்கிறது பாருங்கள் என்று அவர் ஒரு கவிதையை வாசித்தார். எல்லாரும் கைதட்டி அவரை பாராட்டினார்கள். அப்பொழுது அவர் சிரித்துக்கொண்டே, நான் வாசித்தது என்னுடைய கவிதை அல்ல, அது என்னுடையது என்று நினைத்து நீங்கள் எல்லாரும் கைதட்டி பாராட்டுகிறீர்கள். முதலாவதாக வாசித்தானே அந்த மாணவனுடைய கவிதையைத்தான் நான் வாசித்தேன். என்னுடையதை அவன் முதலிலே வாசித்தான், அதற்கு யாரும் கைதட்டவில்லை. அப்படியானால் கவிதையை நீங்கள் ரசிப்பதை விட எழுதியவர் யார் என்று பார்த்து ரசிக்கிறீர்கள். இதுதானே மனித இயல்பு. கவிஞர் என்றால் அவர் எழுதியது மிகவும் உயரியதாக இருக்கும், சாதாரண மாணவன் என்றால் அவன் எழுதியது சாதாரணமாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள். உண்மையில் அந்த மாணவன் அருமையாக எழுதியிருந்தான், அதைத்தான் நான் வாசித்தேன், அவனுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் என்று சொன்னார். இன்னைக்கு நாம் விரும்புகிறதன் மீது நாம் அதிக நேசம் வைத்து அது எப்படி இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிறோம். உண்மையிலேயே உயர்ந்ததை ஏற்றுக்கொள்ள தவறுகிறோம். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியிலே வந்தபோது பரத்திலிருந்து வந்த அவரை அநேகர் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை அசட்டை செய்து விட்டார்கள். இன்றைக்கும் அசட்டை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கடவுள் என்றால் அரக்கனை கொள்ள வேண்டும், பெரிய போர் வீரனாய் இருக்க வேண்டும், அல்லது ராஜ குடும்பத்திலே பிறந்து இப்படி இருந்தால்தான் கடவுள். எனவே கடவுளை நாமே நமக்கு விருப்பப்படி வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் என்று உலகம் முழுவதும் மக்கள் தாங்கள் விரும்பியபடியெல்லாம் கடவுளை வடிவமைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் தம்மை எப்படி வெளிப்படுத்தினாலும் அவருடைய தேவத்துவம் அதிலே விளங்கும். தேவகுமாரனும் அவருடைய வாயின் வார்த்தைகள், செயல்கள், அவர் செய்து முடித்த மிகப்பெரிய ரட்சிப்பு எல்லாவற்றின் மூலமாகவும் தம்மை வெளிப்படுத்தினார். அறிந்து கொள்ளுகிறவர்கள் அறிந்து கொண்டார்கள், கிருபையை பெற்றவர்கள் பற்றி கொண்டார்கள். ஏசாயா 53:2-4, அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறவருமாய் இருந்தார். அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஏழை குடிசையிலே மேசியா இறங்கி வருவார் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதித்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவரை விசுவாசிப்போம், பற்றிக் கொள்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.